RTE ரைட் டு எஜுகேஷன் கீழே நான் எங்கள் குழந்தைகள் கொண்டு சேர்க்குறேன்னா என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், எவ்வளோ வயசுலேருந்து எவ்வளோ வயசு வரலும் எல்கேஜிக்கு எலிஜிபிள், எவ்வளோ வயசுலேருந்து எவ்வளோ வயசு வரலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி வந்து RTEல நான் சேர்ந்து படிச்சுட்டா 7.5% கீழே வந்து எலிஜிபிள் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கான பதிலையும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து மற்ற திட்டங்கள் தமிழ் புதல்வன் திட்டமோ புதுமை பெண் திட்டத்துக்கோ நாங்கள் எலிஜிபிள் ஆக முடியுமா, RTE கீழே படிச்சுட்டு மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தோம்னா எலிஜிபிள் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்கிறோம். இந்த அப்ளிகேஷனை எங்கே ஃபில் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன தகவல்களை நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும், இந்த ஒருவேளை அப்ளிகேஷன் நிறையா போடுறாங்க அப்படின்னா எப்படி உங்களை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல நடைமுறைகளை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. தனியார் பள்ளியில் வந்து இலவச கல்வி, அதுவும் LKGயிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்குறதுக்கான சட்டம் தான் வந்து RTI மூலம் கொண்டு வந்தாங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவராக இருந்தாலும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினராக இருந்தால், ஸோ இன்கம் பொறுத்தவரையில் வந்து 1,40,000 கீழே இருந்தாலோ அல்லது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், உங்களுடைய கம்யூனிட்டி வந்து BC, MBC, SC, SCயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளோ இல்லை HIV-யால் பாதிக்கப்பட்டவரோ இல்லை வந்து தூய்மை பணியாளரோ இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கான வாய்ப்பு தனியார் பள்ளியில் இலவசமாக படிப்பதற்கான வாய்ப்புகள் திறந்து கிடக்கின்றன. இதற்கு தான் நீங்கள் RTIயில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த RTI எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் போன வருஷம் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி இந்த வருடமும் ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இதன்படி உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன தேவை, நீங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்டில் பின்னாடி ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. சாஃப்ட் காப்பி இருந்தால் போதும், ஹார்ட் காப்பி தேவையில்லை. பிறப்புச் சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க. பேரண்ட் ID கார்டு, கண்டிப்பாக பேரண்ட்டோட ஆதார் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் குழந்தைக்கும் ஆதார் எடுத்து வச்சுக்கிறது வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் முடிந்த வரையிலும் ரேஷன் கார்டை அட்ரஸ் ப்ரூஃபாக வைங்க. அப்புறம் கேட்டகரி அண்டர் விச் அப்ளிகேஷன், முதலே சொன்னோம்னா 2 கேட்டகரி, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த RTI மூலம் விண்ணப்பிக்கலாம். எய்தர் வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அட்டாச் பண்ணணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும். ஏதோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டையும் அட்டாச் பண்ணுங்கள். எதில் வாய்ப்புகள் கொடுக்குறாங்களோ அதில் கொடுப்பாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரல வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணிக்குவா LKGக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 90% பள்ளிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் RTIயை LKGலேயே ஃபில் பண்ணிடுறாங்க. வெறும் 5 to 10% பள்ளிகள் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபில் பண்ணுறாங்க. யாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் RTI ஃபில் பண்ணுறது, RTE ஃபில் பண்ணுறதில்ல. அதனால் உங்கள் குழந்தைகளை RTIயில் சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா LKGலேயே சேர்த்திருங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரல் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1, 2021 அப்புறம் பிறந்திருக்கணும். ஆகஸ்ட் 1, 2021 அப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஜூலை 31, 2022 இருக்கணும். ஸோ உங்கள் குழந்தை வந்து RTI மூலம் கல்வி கற்கணும், LKGயில் அட்மிஷன் போடணும், ஃப்ரீ எஜுகேஷன் LKGலேருந்து 8வது வரலும் படிக்கணும் அப்படின்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஆகஸ்ட் 1, 2021 ஜூலை 31, 2022 வரல இருக்கணும். இதுதான் LKG. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான இது க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1, 2019 ஜூலை 31, 2020 வரலும். ஸோ எல்லாருமே பெரிய கேள்வியே எல்லாருமே இந்த ஏஜ் கேட்டகரியில் தான் கேட்குறீங்க. அதுக்கான பதில் இது தான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நிறைய பேர் கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா, நாங்கள் RTIயில் ஃபுல்லாக, அதாவது LKGலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை கம்ப்ளீட்டாக படிக்கணுமா, நான் நடுவில் வந்து ஸ்கூல் மாற்றணுன்னா மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மறுபடியும் வந்து RTIயில் சேர முடியாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து TC வாங்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பே பண்ணி தான் அடுத்து இன்னொரு ஸ்கூலில் போய் படிக்கணும்னா பே பண்ணி தான் படிக்கணும். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, 5வது வரல வந்து RTIயில் படிக்கிட்டுங்க, 6வதுக்கு மேலே நான் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திட்டேன் அப்படின்னா இந்த 7.5% இடஒதுக்கீடு எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து 6வதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திட்டீங்க அப்படின்னா 7.5% மூலம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்கூல்லையோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ்லையோ இல்லை மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லை வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த 7.5% இடஒதுக்கீடு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். 5வது வரலும் படிச்சுட்டு 6வதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திக்கலாம். அப்புறம் இன்னும் சில பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, LKG மிஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் LKGயில் தான் 90 to 95% ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து சேர்த்திக்கிறாங்க.
ஆர்டிஐ மூலம் சேர்த்திக்கிறாங்க. ஆர்டிஐயில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்திக்கிறதே கிடையாது. எல்லாருமே எல்கேஜிலே ஃபில் பண்ணிடுறதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்பி இருக்காதுங்க ஆர்டிஐ பொறுத்தவரையிலும். வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. வேறு ஸ்கூலுக்கு ஆர்டிஐயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் இந்த ஸ்கூலில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரலும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சால் அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போனீங்க அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும். ஆர்டிஐக்கு டிசி வாங்கிட்டீங்கன்னாவே ஆர்டிஐ அப்பயே கேன்சல் ஆகிடுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆதார், ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் அட்ரஸில் இருக்கணும். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா எங்கள் அட்ரஸ் வேறு ஆனால் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச வரல ரேஷன் கார்டையும் அட்ரஸையும் இங்கே வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் லோக்கல் நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அப்புறம் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிஐயில் சேர்ந்துட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஆர்டிஐயில் படித்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் இது ரெண்டுக்கும் சம்மந்தான். நீங்கள் 8வது வரலும் ஆர்டிஐயில் படிச்சுட்டு 9வதுலேருந்து 12வது வரலும் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறனால நீங்கள் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்துக்கோ இல்லை வந்து புதுமை பெண் திட்டத்துக்கோ எலிஜிபிள் தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்தவரையில் ஆர்டிஐயில் படித்தாலும் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்க, புதுமை பெண் திட்டத்துக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் நீங்கள் 8வது வரலும் ஆர்டிஐயில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு 9வதுக்கு அப்புறம் 9வதுலேருந்து 12வது வரலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த 2 திட்டத்துக்கும் எலிஜிபிள், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு. ஆனால் 7.5% எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும். அந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரலும் படிக்கணும். 6வதுலேருந்து 12வது வரலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் வந்து அந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த 7.5% வேணும், ஆர்டிஐ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்கேஜிலேருந்து 5வது வரலும் ஆர்டிஐயில் படிக்க வச்சுட்டு 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு தான் படிக்க வச்சிங்கன்னா மட்டும்தான் ஆர்டிஐ இந்த 7.5%க்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நிறையா கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரலும் ரிப்ளை பண்ணிடுறோம். இந்த ஏஜ் கிரைட்டீரியா மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏஜ் கிரைட்டீரியாவில் தான் நிறையா பேர் லேகிங் ஆவீங்க. ஏன்னா 1 மாதம், 10 நாள், 1 நாள், 2 நாள் இந்த லேகிங் எல்லாம் நிறையா பேர்த்து நிறையா பார்த்துட்டோம். உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் சந்தேகம், ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் முடிந்தவரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். முடிஞ்சவரை இந்த ஏழை எளிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பயனடைஞ்சால் ரொம்ப சந்தோஷம். அங்கங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க குழந்தைகள் வந்து நல்ல கல்வி கற்கிறதுக்கு ஆர்டிஐ ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரல உங்கள் பகுதியில் இருக்கிற பள்ளியில் ஆர்டிஐ லோக்கல் பீப்புள் ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ஃபீஸ் நிறையா வாங்குறாங்க. ஆர்டிஐயில் தான் ஈவன் தோ ஆர்டிஐயில் தான் அட்மிஷன் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம முறையிடணும். நம்ம கலெக்டரில் முறையிடணும். இல்லை எஜுகேஷன் ஆஃபீஸர், பிஇஓ ஆஃபீஸர், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான தனி அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து முறையிடணும். முறையிட்டு அதுக்கான தீர்வை பெறக்கணும். முடிஞ்சவரை வந்து அங்கே முதலே ஆர்டிஐயில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டோட பெற்றோர்கிட்ட வந்து விசாரிங்க. இந்த ஸ்கூல் வந்து வேறு அதிகமாக ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, நிறையா வாங்குறாங்களா இல்லை ஃபீஸே வாங்கலையா அப்படிங்கிறதையும் விசாரிச்சுக்குங்க. சில பள்ளிக்கூடங்களில் நாங்கள் கேள்வி பண்ணுறது என்ன அப்படின்னா ஆர்டிஐ படிக்கிற குழந்தைகளை வந்து தனி கிளாஸ் ரூம் போட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஆர்டிஐங்கிறது வந்து இலவச கல்வி சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிரிவினை வந்து கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டால் உடனே மாவட்ட ஆட்சியாளரிடம் முறையிடுங்க, ஒரு லெட்டரை போடுங்க. இல்லை அப்படின்னா டிஎன் செல்லுக்கு ஒரு கடிதத்தை போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கரெக்டான சலுகை பெற மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்தது வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.